மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 7வது படம்தான் அசோக் குமார். இப்படம் 1941ஆம் ஆண்டு வெளியானது. ஏழிசை ஏந்தல் எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்கள் கதாநாயகனாக நடித்த இப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எம்.கே. தியாகராஜ பாகவதரை காவல் காக்கும் சிறை அதிகாரியாக மகேந்திரன் என்ற பெயரில் 4 காட்சிகளில் தோன்றினாலும் யதார்த்தமான இயல்பான நடிப்பை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். கதைப்படி எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்களின் கண்களை பறிக்கக்கூடிய பொறுப்பை அரசாங்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு வழங்கியதும் அதை ஏற்கவும் முடியாமல் தண்டனை தரவும் முடியாமல் தவிக்கும் அற்புதமான கண்ணீர் நடிப்பை மக்கள் திலகம் மிக யதார்த்தமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதன் பிறகு பார்வையை இழந்த எம்.கே.டி. அவர்களை வழி அனுப்பிவிட்டு உருகி நிற்கும் எம்ஜிஆருக்கு நட்சத்திர அந்தஸ்தை தந்த படம் இந்த படம்தான்.